ஓகேம்மா, நெக்ஸ்ட் நம்ம permutations of not all distinct objects, அதாவது எல்லாமே வேற வேறையா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஒரு சிலது ஒரு மாதிரியும் இன்னொரு வேறு சிலது இன்னொரு மாதிரியும் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு permutation எப்படி கண்டுபிடிக்கிறது? How to find the permutation? Suppose imagine that out of n objects ல m is of one kind and another n is of another kind, where m plus n is equal to p na, then the number of permutations of m is of one kind and p is of another kind, where m plus p is equal to n na, then we can say that the number of permutations of total n objects taken all at a time is n factorial by m factorial into n factorial. ஸோ இது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வேறு வேறு இல்லைங்கிறோம். இப்போ லெட் அஸ் இமேஜின் நம்ம இந்த மாதிரி ரெண்டு வேர்ட்ஸ் எடுத்துக்கோம், டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்துக்கோம். ஒன் வந்து லெட் அஸ் டேக் இட் டு பி பாய், பாய்ங்கிற வேர்டு எடுத்துக்கோம். அண்ட் தென் லெட் அஸ் கன்சிடர் ஒன் மோர் வேர்ட் மாம், மாம். ஓகேவா? இப்போ இந்த பாய்ங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? ஒரு இதில் இருக்க லெட்டர்ஸை யூஸ் பண்ணி how many words you can form? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 3 letters இருக்குது. ஸோ அப்போ therefore 3 letters யூஸ் பண்ணி 3 places எத்தனை வேஸில் ஃபில் பண்ணலாம்? 3 factorial வேஸில் ஃபில் பண்ணலாம் இல்லையா? we can fill it up in 3 factorial ways. அப்போ therefore இதை யூஸ் பண்ணி 6 words ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? we can form these words. How to form these words? BYO and then OBY and then OYB and then the next word which we can form is YOB and then YBO. So these are the 6 words we can form. இதுதான் அந்த 6 word. இப்போ இதுலேயும் 3 letters தான் இருக்குது. we have 3 letters. இதில் எத்தனை words form பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MMO. அடுத்தது வேறு என்ன ஃபார்ம் பண்ணலாம்? OMM. அவ்வளோதான், வேறு எதுவும் ஃபார்ம் பண்ண முடியாது. கம்மியாகுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரெடியூஸ் ஆகுதா? ஏன் ரெடியூஸ் ஆகுது? பிகாஸ் இந்த எம் வந்து 2 தடவை வருது. இட் இஸ் ரிப்பீட்டிங் 2 times. தட் இஸ் தீஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் டிஸ்டிங்க்ட். இது ரெண்டும் ஒரே மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது. வேறு, தட் இஸ் தே ஆர் ஆல் சேம். பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் ரெடியூஸ். அரேஞ்ச் பண்ணுறது ரெடியூஸ் ஆகும். தட் இஸ் இந்த எம்ஐ இங்கே போட்டு இந்த எம்ஐ இங்கே போட்டாலும் ஒரே வேர்டு தான். இந்த எம்ஐ இங்கே போட்டு இந்த எம்ஐ இங்கே போட்டாலும் வில் கெட் த சேம் வேர்ட். வேறஸ் இந்த ஒய்யும் பியும் அப்படி கிடையாது. மாற்றி போட்டிங்கன்னா வில் கெட் அ டிஃப்ரெண்ட் வேர்ட். ஸோ அப்போ therefore the total number of permutations will reduce if some objects are not distinct. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம், permutations of objects which not all distinct objects, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ how to find the permutation. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, that is the number of permutations of n objects. The number of permutations of the theoremல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.4, the number of permutations of n objects where p objects are of the same kind and rest are all different. அதில் n ஆப்ஜெக்ட்ஸில் வந்து p ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, மீதியெல்லாம் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா அப்போ therefore the total number of permutations is n factorial by p factorial. இப்போ இது வந்து அவுட் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க n ஆப்ஜெக்ட்ஸில் p1 ஆர் ஒன் கைண்ட், p2 ஆர் அனதர் கைண்ட் அண்ட் தென் p3 ஆர் அனதர் கைண்ட் எக்ஸெட்ரா அப் டு pk ஆர் ஆஃப் kth கைண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இட் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா then the total number of permutations that can be formed is n factorial by p1 factorial into p2 factorial into p3 factorial எக்ஸெட்ரா அப் டு pk factorial சொல்லலாம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சதாது? ஸோ திஸ் இஸ் த permutations ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், நாட் ஆல் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். தட் இஸ் எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல், தட் இஸ் எல்லாமே வேறு வேறையாக இல்லாமல் ஒரே மாதிரி ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம போட்ட அத்தனை சம்லையுமே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து எதுலேயுமே ரெப்படிஷனே இருந்திருக்காது. ரெப்படிஷனே இருக்காது. எந்த வேர்ட்லேயுமே உங்களுக்கு எதுவுமே லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்காது. எல்லா இடத்துலையுமே ரெப்படிஷனே இருக்காது. இப்போ நம்ம எழுதின எல்லா வேர்ட்ஸும் சரி பாருங்கள், இதிலெல்லாம் பாருங்கள் வவல்ஸ், இதிலெல்லாம் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. சப்போஸ் அதுமாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த மாதிரி கேஸில் we have to use this. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த தியரம், தட் இஸ் இந்த ஹெட்டிங் இது போட்டுக்கோங்க, permutations of not all distinct objects அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு write down this theorem 4.4. இந்த தியரம் 4.4 ஃபுல்லாக எழுதிக்கோங்க. copy down the whole theorem, the full theorத்தை காப்பி பண்ணிக்கோங்க. copy down the whole theorem. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.36 பார்க்கலாம். இப்போ find the number of ways of arranging the letters of the word banana. ஸோ இதில் இருக்க லெட்டர்ஸை எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
So example 4.36. Now number of letters in the word banana. So இதில் மொத்தம் எத்தனை letters இருக்கு? 1 2 3 4 5 6. So totally we have 6 letters, of which இதில் நமக்கு என்ன தெரியுது? A repeats. A எத்தனை தடவை repeat ஆகுது? 3 times. And then N repeats 2 times. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நமக்கு இருக்கக்கூடிய வேர்டில் இதில் வந்து A 3 தடவை வருது, N வந்து 2 தடவை வருது. ஸோ அப்போ therefore N ஆப்ஜெக்ட்ஸில் P1 is of one kind, A வந்து ஒரு கைண்டு, அது ஒரு 3 தடவை ரிப்பீட் ஆகுது. P2 is of another kind, N வந்து அது ஒரு 2 தடவை ரிப்பீட் ஆகுது. அப்போ therefore the total number of permutations that can be formed or the total number of arrangements is equal to, so it is going to be 6 factorial. நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? it is n factorial by p1 factorial into p2 factorial. ஏன்னா இங்கே 2 டிஃப்ரெண்ட் கைண்டு தான் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் என்ன? n factorial by p1 factorial into p2 factorial. அப்போ therefore it is 6 factorial divided by 3 factorial into 2 factorial. ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதில் எந்த லெட்டர்ஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது, எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதோ அதால் டிவைட் பண்ணிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இங்கே A 3 தடவை ரிப்பீட் ஆகுது, ஸோ ஒரு 3 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணிடும். N வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுது, அதை 2 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இது பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் as 6 ஃபேக்டோரியல். எப்படி அதெல்லாம்? 6 into 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் divided by 2 into 1 into 3 ஃபேக்டோரியல் சொல்லலாமா? ஸோ 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். and then இந்த 2ம் 6ம் கேன்சல் பண்ணால் 3 times, but it is going to be 16. So therefore the total number of arrangements that can be formed is 16. இப்போ இதே இதில் letters repeat ஆகாமல் இருந்திருந்தா, சப்போஸ் இது நம்ம ஏஓ என்னோ ரிப்பீட் ஆகாமல் வேறு எழுத்தாக இருந்தால், இஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஸ்டிங்க், எல்லாம் வேறு எழுத்தாக இருந்ததுன்னா, அப்போ the total number of permutations that can be formed is 6 factorial. 720 words ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள், 720 வேர்ட்ஸ் இதில் ஃபார்ம் பண்ணலாம் இந்த 6 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி, வேறு எழுத்தாக இருந்தால். ஆனால் அதில் A வந்து 3 தடவை ரிப்பீட் ஆகுது, N 2 தடவை ரிப்பீட் ஆகுதுன்றதுனால the total number of permutations reduce ஆகுது. ஏன்னா A எங்கே போட்டாலும், இந்த ஏவை இங்கே தூக்கி போட்டாலும், இந்த ஏவை இங்கே தூக்கி போட்டாலும் it is going to be the same. ஓகேவா? ஸோ அதனால் the total number of permutations reduce to 60க்கு நமக்கு ரெடியூஸ் ஆகுது. புரிஞ்சுதாம்மா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.37. Find the number of ways of arranging the letters of the word Ramanujam so that the relative positions of vowels and consonants are not changed. அதாவது என்னென்னா, இதில் vowels எங்கே இருக்கோ அங்கே தான் vowels இருக்கணும், கான்சனன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் கான்சனன்ஸ் இருக்கணும். ஆனால் கான்சனன்ஸை மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ முதல்ல நம்ம இது என்னென்னு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 4.37. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? ஸோ the given word or number of letters in Ramanujam. Actually it is Ramanujan. So இதில் மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? how many words are there? how many letters are there? 1 2 3 4 5 6 7 8 9. so totally we have 9 letters. இதில் how many vowels are there? number of vowels. so vowels எத்தனை இருக்குது? how many vowels are there? 1 2 3 4 vowels இருக்குது. we have 4 vowels. that is என்னெல்லாம் vowels இருக்குது? A U A. so these are the vowels. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, vowels வந்து இதே பிளேஸில் தான் இருக்கணும். that is 2nd place, 4th place, 6th place and then 8th place. இந்த பிளேஸில் தான் vowels வரணும். இந்த 1st 3rd 5th 7th 9th இந்த பிளேஸில் vowels வரக்கூடாது. புரியுதா? ஸோ இந்த தட் இஸ் இதோட அந்த வவல் இருக்க பிளேஸ்லேயே தான் வவல்ஸ் வரணும். ஆனால் வவல்ஸ் மாறி வந்துக்கலாம், அது எந்த ஆர்டரில் வேணாலும் வந்துக்கலாம். ஸோ அது எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கான்சனன்ஸுங்கிறது இங்கே நான் சொல்கிறது ஆர் எம் என் ஜே என், இதெல்லாம் கான்சனன்ஸ். இதுவும் அதோட பொசிஷன்லேயே தான் இருக்கணும், அந்த பிளேஸ்லேயே தான் இருக்கணும். ஆனால் மாற்றி எடுத்துக்கலாம், எம் இங்கே போட்டுக்கலாம், அந்த மாதிரி மாற்றி எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அதை தான் நம்ம இங்கே கொஷினில் சொல்கிறாங்க.
so that the relative positions of vowels and consonants are not changed. அதாவது vowelோட பொசிஷனையும் கான்சனன்ட்டோட பொசிஷனையும் கான்சனன்ட்டோட பொசிஷனையும் மாற்றக்கூடாது. ஓகேவா? அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வவ்வலில் வந்து மொத்தம் 4 இருக்குது. இதில் வந்து ஏ ஏதாவது ரிப்பீட் ஆகுதா? ஏ ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ ஏ ரிப்பீட்ஸ் 3 times. அப்போ therefore number of ways of arranging vowels. ஸோ இந்த vowels அரேஞ்ச் பண்ண நமக்கு எத்தனை ways இருக்குது? இந்த vowels அரேஞ்ச் பண்ண we have 4 factorial divided by, ஏன்னா total number of vowels வந்து 4, அதில் ஏ எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? 3 factorial. ஸோ இட் இஸ் 4 factorial by 3 factorial. அப்போ which is equal to 4 into 3 factorial by 3 factorial. ஸோ இது கேன்சல் பண்ணிட்டோம்னா which is equal to 4 ways. ஸோ மொத்தமே 4 அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். இந்த 4 வவ்வலை யூஸ் பண்ணி 4 அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்னா யூவை இங்கே ஃபஸ்ட்டு போட்டு ஏ ஏ ஏ அது பண்ணலாம், அல்லது யூவை செகண்ட் போட்டு ஏ யூ ஏ ஏ, அல்லது யூவை தேர்டில் போட்டு ஏ ஏ யூ ஏ, அல்லது யூவை ஃபோர்த்தில் போட்டு ஏ ஏ ஏ யூ. அந்த 4 அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ண முடியும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ். ஸோ கான்சனன்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 5 கான்சனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கான்சனன்ட்ஸ் இருக்குது? ஆர், எம், என், ஜே, என். ஸோ இதான் அந்த 5 கான்சனன்ட்ஸ். இதில் ஏதாவது ரிப்பீட் ஆகுதா? என் ரிப்பீட் ஆகுது. ஸோ என் ரிப்பீட்ஸ் 3 times. அப்போ therefore number of ways of arranging consonants. ஸோ கான்சனன்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? இட் இஸ் 5 factorial by 3 factorial. சரி n வந்து 2 times தானே ரிப்பீட் ஆகுது. n repeats 2 times. அப்போ therefore 5 factorial by 2 factorial, which is equal to 5 into 4 into 3 into 2 factorial divided by 2 factorial. So 2 factorial cancel ஆகிடும். இப்போ which is equal to, ஸோ இது வந்து 20 into 3 is going to be 60 words ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வவ்வல்ஸை அதோட பிளேஸ்லேயே அரேஞ்ச் பண்ணணும், அண்ட் கான்சனன்ஸை அதோட பிளேஸ்லேயே அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அப்போ அண்ட், இப்போ therefore number of arrangements நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி, தட் இஸ் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் படி எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம்? வவல்ஸை அதோட பிளேசஸில் அரேஞ்ச் பண்ண we have 4 ways, அண்ட் கான்சனன்ட்ஸை அதோட பிளேஸில் அரேஞ்ச் பண்ண we have 60 ways. அப்போ therefore which is equal to 240 ways. Totally we have only 240 ways for arranging this letter, this word Ramanujam, such that the vowels and consonants, relative positions of vowels and consonants are not changed. The vowels and consonants மாறாமல் அதது பொசிஷன்லேயே இருக்க மாதிரி, வவல்னு வந்து வவல் இருக்க பொசிஷன்லேயே இருக்கணும், கான்சனன்ட் வந்து கான்சனன்ட் இருக்க பொசிஷன்லேயே இருக்க மாதிரி இருக்கணும்னா அதுக்கு we have 240 ways தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.38. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 twin pose for a photograph standing in a line. ஸோ ஒரு லைனில் 3 ட்வின்ஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஹவு many அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் தேர்? அதில் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது? when there are no restriction, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம்? அது ஃபர்ஸ்ட் கொஷின். when each person is standing next to his or her twin. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ட்வின்னுக்கு பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னா எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? அதுதான் இப்போ நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.38. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 3 twins, that is 6 persons. 3 ட்வின்ஸுங்கிறது அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. இதில் இப்போ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்ட்டாங்க. அப்போ 6 பேரை லைனில் அரேஞ்ச் பண்ணணும். 6 பேரை லைனில் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 6p, 6 வேஸில் பண்ணலாம் இல்லையா? இட் கேன் பி டன் இன் 6p, 6 ways, which is equal to 6 factorial waysல பண்ணலாம். இட் கேன் பி டன் இன் 6 factorial ways, which is 720 waysல அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். நமக்கு அந்த 6 பர்சன்ஸையும் அரேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 6 பர்சன்ஸை அரேஞ்ச் பண்ண we have 720 ways. 720 ways இருக்குது. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? each person is standing next to her twin. ஸோ each person standing next to her twin.
ஸோ அவங்க ட்வின்னுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி எத்தனை வேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை ட்வின்ஸ் இருக்காங்க? 3 ட்வின்ஸ் இருக்காங்க. அப்போ ட்வின்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நிற்கணும் இல்லையா? ட்வின்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இருக்காங்க. 3 ட்வின் இருக்காங்க. ட்வின்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நிற்கணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் ட்வின் சேர்ந்து நிற்கணும், செகண்ட் பேர் ஆஃப் ட்வின் சேர்ந்து நிற்கணும், தேர்ட் பேர் ஆஃப் ட்வின் சேர்ந்து நிற்கணும். ஓகேவா? அப்போ therefore number of ways of arranging 3 twins. ஸோ அந்த 3 ட்வின்ஸை அரேஞ்ச் பண்ண, தட் இஸ் அந்த பேரா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட்டு ட்வின்னை வந்து T1, T2, T3ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்வின்னு சொல்லும்போது 2 பேர் இருக்காங்க, செகண்ட் ட்வின்ல 2 பேர், தேர்ட் ட்வின்ல 2 பேர். ஸோ இந்த இவங்களை அரேஞ்ச் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? ஏன்னா இவங்க சேர்ந்து தான் வரணும், இவங்க சேர்ந்து தான் வரணும், இவங்க சேர்ந்து தான் வரணும். ஸோ அவங்கள அரேஞ்ச் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 3 ஃபேக்டோரியல் வேஸ் தானே இருக்குது. ஏன்னா இந்த 3 பேரையும் 3 பிளேசஸில் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? 3 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஆர் 6 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். Now number of ways of arranging the twins among themselves. ஸோ அவங்களுக்குள்ள அந்த 2 ட்வின் இருக்காங்களே, அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி நிற்க வச்சுக்கலாம்ல. இப்போ இதுவே 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாய் நிற்க வச்சு அப்புறமா கேர்ள் நிற்க வைக்கலாம், ஆர் கேர்ள் நிற்க வச்சு பாய் நிற்க வைக்கலாம். ஸோ அதுமாதிரி அவங்களுக்குள்ளேயே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம்ல. அப்போ 2 பேரை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 2 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ இந்த ட்வின் அரேஞ்ச் பண்ண ஒரு 2 ஃபேக்டோரியல் வேஸ், அப்புறம் இந்த ட்வின் அரேஞ்ச் பண்ண ஒரு 2 ஃபேக்டோரியல் வேஸ், இந்த ட்வின் அரேஞ்ச் பண்ண ஒரு 2 ஃபேக்டோரியல் வேஸ். ஏன்னா இங்கே தே ஆர் நான் ஐடென்டிக்கல்னு எதுவும் சொல்லலை.